இது வரைக்கும் பட்டிமன்றத்தில் இவ்வளோ பாஸ்ட் பட்டிமன்றத்தை நீங்கள் நான் தலைப்பு சொல்லி நீ உங்கள் பேரை சொல்லிட்டு உட்காந்தாலும் செல்போன் எங்களுக்கு சாதகம் தான் என்று சொல்லி நம்முடைய நாஞ்சில் அவர்கள் இந்த விழாவிற்கு இவ்வளோ தேவையில்லை. அதாவது பாதகம் தான், ஃபோனே பாதகம் தான். ஒரு பாயிண்ட் போடுங்க, ரொம்ப நன்றி. தலைப்பே சொன்னார். பட்டன் போன் இருக்கப்ப என்ற ஒருத்தர் வந்து கொடுத்தா ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு இதில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க நேண்டா உன் ஃபோனில் நீ அனுப்ப வேண்டியானே என் எழுத்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் பிரமாதமாக ரசித்த ஒரு ஷோ. செல்போன் எதுக்காக வச்சிருக்கோம் அதை கேட்டு மறுபடியும் சொல்றேன். சொல்லிட்டு நீங்க அரை மணி நேரம் பேசுறீங்களே. உங்க இது முடிஞ்சுங்க, உங்க பாயிண்ட் அவ்வளவுதான். அமெரிக்காவின் தலைநகரமா தேடிக்கிட்டு இருக்காரு. காலையில் எழுந்தோடனே கண்ட மெசேஜ், சாயங்காலம் ஆனா போறான் ஒரு மசாஜ். Adan Media and Prime Gold Hub presents Siricha Poche The Grand Reunion powered by Achi Masala, Pasambon Restaurant, Nipura Silver, Refreshment Partner, Tea Talkie. எல்லாருக்கும் இனிமையான வணக்கம். இது வரைக்கும் பட்டிமன்றத்தில் இவ்வளோ பாஸ்ட் பட்டிமன்றத்தை நீங்கள் பாஸ்ட் ஃபுட்டு கேள்விப்பட்டிருக்கோம். இப்படியும் சொல்லி முடியும் கொஞ்சம். நான் தலைப்பு சொல்லி நீ உங்கள் பேரை சொல்லிட்டு உட்காந்தாலே போதும். இவ்வளோதான். அது கூட வேணாம், தலைப்பை மட்டும் சொல்லி முடிச்சு. அஞ்சில் விஜயம் வரைக்கும் டைமில் நான் இஞ்சில் வந்து அப்புறம் பார்த்துக்குறோம், வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம். குறிய ஒரு பட்டிமன்றம். இப்போ கைக்கூ வந்த மாதிரி இது கைக்கூ பட்டிமன்றம் முத பண்ணுறோம். அதுவும் இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி வச்சு ஒரு பட்டிமன்றம் நடக்குதுன்னா இதான் முதல் முறை. இதே தாங்கய்யா சிங்கப்பூர்லேயும் சொன்னீங்க. எல்லா ஊர்லேயும் அடுத்த ஊர்லேயும் அதான் சொல்ல போகிறேன். எல்லா ஊர்லேயும் ஆதன் மீடியா வழங்கக்கூடிய சிரிச்சா போச்சுங்க சிறப்பு பட்டிமன்றம், சிரிப்பு பட்டிமன்றம். இன்னும் அழுத்தி சொன்னால் கைக்கூ பட்டிமன்றம். கைக்கூன்றது என்ன, ஒத்த வரியில் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறது. செல்போன் நம்மளுக்கு நன்மையாக தீமை, செல்போன் சாதகமா இல்லை பாதகமா அப்படின்றதா சும்மா ரெண்டு வரியை சொன்னேன். அதாவது அப்படின்னா அதாவதுன்னா விழுப்புரம் தான் என் ஃப்ளைட் போய்கிட்டு அவ்வளோதான். அதாவது அவர் சொல்லிக்கிறார். ஏன்னா செல்போன் இல்லாமல் ஒரு பட்டன் போன் இருக்கப்ப என்ற ஒருத்தர் வந்து கொடுத்தா அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு இதில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க நேண்டா உன் ஃபோனில் நீ அனுப்ப வேண்டியானே என் எழுத்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும்னே. ஐயா சிரிப்பு பட்டிமன்றம் சொன்னீங்க. மைக்கை வந்துட்டு வந்து வாங்கிட்டாலே அது சிரிப்பு பட்டிமன்றம் ஆகிடும். சிரிக்க போகிற நேரம் உள்ள புது கடுத்து வத்தியா இதுதான் நம்மளுக்கு எதிரி வேறு எங்கேயும் தெரியும். நம்மளே சனியன் தூக்கி பனியனுக்குள்ள போட்ட மாதிரி இந்த பட்டிமன்றத்தை நம்மளே பேச்சாளர் கொண்டு வந்திருக்கோம். ஆமாம், செல்போன் வந்து உங்க கூட சேர செல்போன் சாதகமா 3வது வரிசையில் போடுங்க சரிங்களா. முதல்ல வீட்டு போனை எடுத்து பேசணும். அப்புறம் என்ன செஞ்சோம், செல்போன் எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியாது, செல்போன் வச்சு பேச போனோம். அப்புறம் 2 வயரை மாட்டி ஹெட்ஃபோன் அதை எடுக்க பேச சிரமமாக இருக்குன்னு இப்போ புல்டூத்துன்னு சொல்லி அப்படின்னு காதில் வச்சுட்டு போனோம். அப்புறம் ஒரு பவுச் வச்சுங்க கொண்டு வந்தேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கயிறில் கட்டி இழுத்துட்டு வரப்போறேன். விலைக்கு செல்போன் வருது. இதெல்லாம் ஒரு காலத்தில் பிரமாதமாக ரசித்த ஒரு ஷோக்கு. உங்களுக்கு என்னன்னா ஒரு ஆணவம், நம்ம பெரிய காமெடி இதுக்கெல்லாம் சிரிப்போமா இப்படி இருந்தீங்கன்னா பட்டிமன்றம் நடத்துங்க. உங்களை வச்சு ஆமாம் உங்களை வச்சு வெளிநாடுலாம் போகலான்னு பார்த்தேன். உங்களை வச்சு செட்டிநாடு கூட சாப்பிட நல்லா தெரிஞ்சு வச்சு. ஏன்னா நீங்கள் பாயிண்ட்டை யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, நம்ம தலையில் இப்படி இல்ல ஐயா நான் என்ன யோசிச்சுக்கிறேன், ஐக்கூ சொல்லிட்டு நீங்க அரை மணி நேரம் பேசுறீங்களே. உங்கள் இது முடிஞ்சுங்க, உங்கள் பாயிண்ட் அவ்வளோதான். ஏன்னா பரவாயில்ல, அவரா இன்வால்மெண்ட்டா அவர் தலைப்பா பரவாயில்ல. முதல்ல பாதகம் ராணிலா தன்னுடைய சிறப்புரை செய்து முடித்து விட்டு நான் எங்க ஐயா முடிச்சேன், பேசவே இல்லையா ஐயா. அருமையா இருக்கு, நீங்க பேசுங்க. பாஸ்போர்ட் ரெடியா இருக்கு. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து வைங்க, பார்த்துக்கிறோம். முதலாவதாக செல்போன் சாதகமா பாதகமான்ற விவாதத்தில் செல்போன் எங்களுக்கு சாதகம் தான் என்று சொல்லி நம்முடைய நாஞ்சில் அவர்கள் இந்த விழாவிற்கு இவ்வளவு தேவையில்லை. விழா அளவுக்கு நாங்கள் விழா வாரியா தேவையில்லை. வி அவ்வளவுதான். நடுவர் அவர்களே, அப்ப அதான் நடுவில் உட்காந்துருக்கேன். என்னடி பேச்சாளரே. புது பேச்சாளர் வேறையா? எதிரடி பேச்சாளர்களே. ஸ்டேட்டை தலைப்பிக்க வாங்க. ஸ்டேட் ஏன்னா கொடுத்த 1.5 நிமிஷம். அப்படியா ஐயா? என்ன ஐயா கொய்யா தலைப்பு கொய்யாண்டா ஐயா கொய்யா. ஐயா ஒரு லீட் எடுக்க வேண்டாம் ஐயா. ஐயா இன்னைக்கு செல்போன் எவ்வளவு யூஸ்னா, இப்போ ஒண்ணு இல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்க. எப்படி செல்போன்ல போன் பண்ணி கூப்பிட்டாங்க. இதே செல்போன் இல்லனா மதுரை வரைக்கும் நேர்ல வந்து கூப்பிட முடியுமா? அப்ப செல்போன் எவ்வளவு முக்கியமானதா இருக்கு. இன்னைக்கு அதை விடுங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஓரளவு சூப்பரா பேசிட்டீங்க. ஒரே பாயிண்ட் ஐயா, நீங்க சொல்லுங்க.
எங்க அணி என்னங்கய்யா பாதகம் இல்லைங்களா? ஆமா. ஓ இனிமேல ஒரு தலைப்பு கேட்டு இவர் பேசி நம்ம ஐயா இவர் சொன்னாரு இல்லைங்களா? நீங்க ஏற்கனவே பேசி முடிச்சிட்டீங்கயா? ஐயா இல்ல ஐயா அவர் சொன்னது கவுண்டர் சொல்லிடுறேன் ஐயா. இப்போ செல்போன் செல்போன் இருந்தனால தான் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, அதனால அதனால தான் உங்களால் முடியுது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதே செல்ஃபோனை வச்சு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவ்வளோ கேமரா வச்சு அதை எடிட் பண்ணி அதை ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடியே செல்ஃபோனில் ஒருத்தர் எடுத்து போட்டுறான் ஐயா. அப்புறம் அந்த நிகழ்ச்சி என்ன ஆகுது ஐயா? அவர் கையில இங்க பாருங்க ஐயா. ஐயா அதெல்லாம் கரெக்ட் தான். அவருக்கு உன் பாயிண்ட் எடுத்து செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் சொன்னாரு. எல்லாம் பாயிண்ட் சொல்றேன். ஏயா இவ்வளவு கஷ்டப்பட்டு கோடிக்கணக்கில் செலவழிக்கிற டக்குன்னு ஒரு 3000 ரூபாய் கேமரால எடுத்து முச்சந்தில ஐயா இது டிஜிட்டல். இவங்க செலவு பண்றதே செல்போன்ல போடுறதுக்கு தான் ஐயா. டிஜிட்டல் ஸ்பெல்லிங் தெரியாது உனக்கு, நீ எல்லாம் டிஜிட்டல் பேசிட்டு ஐயா அந்த ஆளுகிட்ட 2 செல்போன் இருக்கியா? அது வீடியோ எடுத்து போறவனே அந்த ஆளு தான். ஐயா இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சாதகம் என்ன இருக்குன்னா பாக்கலங்க, நீ சொல்லாத. இதை பார்க்க முடியாதுன்னா சொல்ல போற மேட்டர் அப்படி. காலையில மனுஷன் நிம்மதியா போய் உட்காந்து அப்படியே வந்து ஒரு யோகாசனம் பண்ண மாதிரி உட்கார ஒரு இடத்துல செல்போனை வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கிற ஒரே இடம் வந்து செல்போன். ஒரு தண்ணி எடுத்து போய் வச்சுட்டு உட்கார சொன்னா செல்போன் எடுத்து அறிவு இருக்குதா? கொண்டாட்டி தொல்லை எந்த தொல்லையும் இல்லாம நீங்க ஹியூமரா போகாம இருக்க உங்களே ஹியூமர் எடுத்து அடிச்சு தருவாருங்க. ஐயா அவரை ஹேமர் எடுத்து அடிக்கணும். அவர் சொல்றதெல்லாம் ஐயா அதெல்லாம் ரைட்டு. நீங்க மாறி மாறி பேசுங்க ஐயா. அவர் மாறி சார்ஜ். ஐயா ரசிப்பாரு. அவர் மாறி சார்ஜ். எங்க மாறி மாறி பேச விடுவார். ஆடியன்ஸ் கீழ தான் அவர் மேல உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காரு. ஏங்க பட்டிமன்றத்துக்குள்ள ஆடியன்ஸ் நீ தாங்க பாத்துட்டு. அவர்ட்ட கொடுங்க சார் பேசட்டும். சார் இவங்க இதுக்கெல்லாம் ஒவ்வொரு அடி செருப்படியா பதில் சொல்லுங்க. ஐயா இது வந்து வலதுகால் செருப்பா இடதுகால் செருப்பா நீங்க கேக்குறீங்க ஏதோ ஒண்ணு. வாய்ஸ் ஓவர். ஹலோ கேக்குதா? யா யா. கொடுங்க. இந்த பாயிண்ட்ல 7 நம்பர் செருப்பு எடுத்து செவுல்ல அடிக்கிறேன். ஐயா அதாவது பாதகம் தான் ஐயா. போனே பாதகம் தான் ஐயா. ஒரு பாயிண்ட் போதுங்க. ரொம்ப நன்றி. அதாவது பலவலன்ட்டு அவர் பேச கிடையாது. தலைப்பே சொன்னார் முடியும். ஐயா இப்போ இன்னைக்கு அமெரிக்காவின் தலைநகரம் என்னன்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமா? இவருக்கு தெரியுமா? ஆனா உலகத்துல எந்த ஒரு விஷயம்னாலும் போன்ல இருக்க கூகுள்ல கேட்டா உடனே நமக்கு பதில் கொடுக்குது இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். இதெல்லாம் எடிட் போற பாயிண்ட். அது தன்னம்பிக்கை அவர்களே செல்போன் எதுக்காக வச்சிருக்கோம்? அதைட்ட கேட்டு மறுபடியும் சொல்றேன். நானே சொல்லிட்டு போறேன். இல்ல நீங்க சொல்லுங்கண்ணா எதுக்காக வச்சிருக்கீங்க? செல்போன் வந்து சாதகம் சொல்றேன். போனே வரலன்னா கூட 4 பேர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்க, அந்த வந்துடுறேன் அப்படி யாரோ ஒரு கால் எடுத்துட்டு போயிடலாம்ல. நாங்க ப்ரோக்ராம் போயிட்டு பேமெண்ட் கேட்க போதெல்லாம் இப்படிதான் போயிடலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. அதாவது இது கஷ்டப்பட்டு பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சேன். ஒரு 5 நிமிஷம் பட்டிமன்றத்தை வாழ்க்கையை அழிச்சிருவீங்க. ஐயா செல்போன் சாதகம் ஐயா. ஐயா பெரிய பாதகம் ஐயா. ஐயா பல்லு இல்லாம கூட வாழலாம் ஐயா, செல் இல்லாம வாழ முடியாதுயா. ரைட். நான் என்னடா வரலேன்னு பார்த்தேன். அந்தாரா கொண்டு வந்தாரா? ஒரே வரியில சொல்ல சொன்னீங்க செல்போன் பாதகம். ஐயா ஒரே வரல ஐயா மாதிரி ஒரே எழுத்துல முடிங்க. சி அப்படின்ட்டங்க. சி ஒரே எழுத்து. பாருங்கய்யா செல்போன் வச்சுக்கிட்டு ஏதாவது அவர் என்ன உட்கார்ந்துக்கிட்டு அமெரிக்காவின் தலைநகரமா தேடிக்கிட்டு இருக்காரு. காலையில எழுந்தோடனே கண்ட மெசேஜ், சாயங்காலம் ஆனா போறான் ஒரு மசாஜ். இதுக்கெல்லாம் செல்போனை பயன்படுத்த. ரொம்ப நன்றியா. செல்போனுங்கிறது இந்த காலத்துல வந்து ரொம்ப முக்கியம்யா. முடிவுரை சொல்லுங்க. முடிச்சிருங்க. இப்ப ஸ்கூலுக்கு உங்க குழந்தை போயிருக்கு, அந்த குழந்தை என்னாச்சு ஏதாச்சுன்னு டீச்சருக்கு ஃபோன் பண்ணி கேட்க யூஸ் ஆகும்ல. ஏன் வாத்தியாருக்கும் ஐயா ஃபோன் பண்ண மாட்டீங்களோ? இல்லங்க ஐயாக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஐயா இல்லங்க அவர் சொல்றாரு ஸ்கூலுக்கு போனா இல்ல ஐயா 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 ரொம்ப அதிகமா பேசுறாங்க, அதிக டைம் எடுக்கிறாரு. நான் கைக்கு பேச்சு கழிப்படுங்க. அவர் பேசுறாங்க கைக்கு எழுத்து தான், ஒரு எழுத்தா. ஐயா அதிகமா கொடுக்கிறார் கம்பெனி சொல்லுங்க. இல்லங்க ஐயா அவர் ஸ்கூல் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னால இதே வந்து இந்த லாக்டவுன் அப்போ பிள்ளைங்களை பாதிச்சது யாருங்கய்யா? ஃபுல்லா அந்த செல்போன் தாங்க ஐயா. அதே லாக்டவுன்ல ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்கு யூஸ் ஆனது அதே செல்போன் ஐயா. அதே ஆன்லைன்ல ஆபாச படங்களும் விளம்பரங்களும் வந்தது அதே ஆன்லைன். அதே ஐயா நீங்க ஐயா அன்னைக்கு ஆரம்பிச்ச ஆன்லைன் இன்னைக்கு வரைக்கும் ஆன்லைன்ல தான் பாடத்தை நடத்துறாங்க ஐயா. ஒரு டீச்சர் ஸ்கூல்ல நடத்துறது இல்ல, எல்லாம் ஆன்லைன்ல. ஐயா செல்போன் பாதகத்தை சிம்பிளா சொல்றேங்க. அந்த தலைப்படுத்திங்க பாருங்க, உங்க பட்டிமன்றமே பாதகமா போச்சுங்க. உண்மையிலே சில நிகழ்ச்சியில ஆடியன்ஸ் போற பார்த்திருக்கேன் நான் பேசும்போது. நீங்க பேசுறதுக்கு நடுவரே நான் போறேங்க. நான் உண்மையிலே சாதகமா பாதமா வரலாம் சொன்னாரு. இப்போ நீங்கள் செல்றேன்றீங்க, இந்த இடத்தை விட்டு செல்றேன்றீங்க, அதற்கு காரணமே செல் தானையா? அதுல செல் இருக்குல்ல. தம்பி சொன்னாரு கூகுள் மேப் இருக்கு, நாங்க எல்லா இடத்துக்கும் போறோம்.
கூகுள் அப்படி போக முடியுமா? போடுறேன் 200 ஸ்பீட் லெஃப்ட், 500 ஸ்பீட் ரைட்டு, லெஃப்ட் ரைட்டு. 11 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சுடுகாட்டில் உட்காந்துருக்கேன். இதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லாத வேலை. ஐயா இதுக்கு நாங்களே பரவாயில்லையா? அதான் தீர்ப்பு. சாதகமா பாதகமா சொல்லுங்கய்யா. தீர்ப்பை சொல்ல நேரம் வந்துச்சு. ஒரே வரியில் முடிச்சிடறேன். ஒரு ஆலமரம், அரச மரத்தை 80 வருஷம் மரம் விழுந்துரும் 80 வருஷம் கழிச்சு வேரோட. அதுக்கு காரணம் கரையான் அரிச்சிருச்சுன்னுவாங்க வேரில், அதாவது செல்லரிச்சிருச்சு. எப்படி மரத்தை செல்லரிச்சு சாய்க்குதோ மனுஷன் அந்த செல்போன் அரிச்சு சாய்ச்சு. ஐயா இதுக்கு செல்லரிச்சின்னு சிம்பிளா சொல்லியிருக்கலாம். இதுக்கு ஆழமா. ஐயா அப்போ லேண்ட்லைன் யூஸ் பண்ணலாமா ஐயா? ஆமாம், அதனால் வந்து இந்த கருவி நல்ல கருவி தான். எல்லா கருவியுமே நல்ல கருவி தான். நீங்கள் பயனுள்ளதாக பயன்படுத்தினா பயனுள்ளது, நெகட்டிவாக பயன்படுத்தினா நெகட்டிவ். ஐயா தீர்ப்பு என்னையா அப்போ? அதான் தீர்ப்பு. அதனால் எந்த கருவியும் நம்ம பயன்படுத்த பொறுத்து இருக்கு என்று சொல்லி தீர்ப்பாக சொல்லி முடிச்சு இதான் தீர்ப்புயா. ஐயா அருமையா பண்ணி கொடுத்தீங்க பட்டிமன்றம். கடைசி வரைக்கும் பாதகமா சாதகமான்னு எந்த முடிவுக்குமே வர முடியாம இதுக்கு யார் பேசுனாங்க யார் தீர்ப்புனே தெரியல. பட் அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னது, இது ஹைக்கூ தான். அதனால நீங்களே இந்த பட்டிமன்றம் மதுரை முத்தரனுக்கு பாதகம். அவ்வளவுதான். பார்க்குற ஆடியன்ஸ் நீங்களே இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, விவாதத்தெல்லாம். அது பாதகமா சாதகமா நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. அண்ணன் தீர்ப்பாரு நடுவரோட நீ ரொம்ப பேசிக்க பாருங்க, அந்த அளவுக்கு ஹைக்கூவா முடிஞ்சிருக்கு. எங்களுடைய எல்லா சிறுசா போச்சு. நான் ஒரு வார்த்தை அண்ணனை சொல்லி ஆகணும். ஏன்னா பொதுவாக அண்ணன் கூட நான் சில பட்டிமன்றங்கள் கலந்துருக்கேன். பொதுவாக பட்டிமன்றம் போகும்போது ஒரு நடுவரோ பேச்சாளரோ பேசும்போது கீழே இருக்க ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பட்டிமன்ற நடுவர் பேசும்போது பக்கத்தில் இருக்க பேச்சாளரும் சேர்ந்து சிரிக்கிறாங்கன்னா அது அண்ணனுடைய பட்டிமன்றமாக தான் இருக்கும். ஏன்னா பிளான் பண்ண நகைச்சுவையை தாண்டி ஸ்பாட்ல சில நகைச்சுவைகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது உங்களால் மட்டும்தானா முடியும். உங்களுக்கு என்னைக்குமே நான் தீவிர ரசிகன். வெளிநாட்டு நிகழ்ச்சிக்கு பிளான் போட்டிருக்காப்ல. உண்மையிலேயே வந்து முத்தான்னு வந்து அவரை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து அவர் சீசன் 1ல் அவர் கூட நான் பயணம் பண்ணியிருக்கேன், அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் பயணம் பண்ணுமா கொஞ்சம்? இல்லை அதுதான் சொல்ல வரும். சீசன் 1ல் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணியிருக்கோம். அப்போவே வந்து அவரோட ஜோக்குங்க எல்லாமே வந்து யாருமே பண்ணாத ஜோக்காக தான் இருக்கும். அவர் எது சொன்னாலுமே. ஆனால் அப்போ இருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வரைக்கும் அவர் சொல்கிறது புதுசாக தான் இருக்கே தவிர சொன்னதே ரிப்பீட்டாக சொன்னது இல்லை. ஆனால் அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சூப்பர், பாராட்டுகள். நான் இந்த சிரிச்சா போச்சுல இவங்க கூட நாங்கள் வாழ்றதே பெரிய விஷயம்யா. செல்லகுட்டி ரோபோ சங்கர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். திவாகர், நீ தயவு செஞ்சு பேசும்போது அது என்ன வாய்ஸ்ன்னு கொஞ்சம் சொல்லிடு. ரோபோ சங்கர் வாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாக்டர் போட்டோம் ராமரையாவுக்கு தான். இப்படி ஒன்று இல்லையா? ஆமா, என்ன வந்து ஐயா 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 உங்களை போய் நான் கலாய்க்க நினைச்சேன். என்ன இல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு எதுக்கு டாக்டர் போட்டோம்? ஐயா விஷன்ங்கிற கேள்விக்கு இவ்வளவு பெரிய பதிலாயா? இதை என்கிட்ட கேட்டா நான் எப்படியா? அது தெரியாம ஒரு கெட்ட இது வந்து கடல் அவ்வளவுதான். நம்மளுக்கு இப்போ நான் இதுதான் பண்ணுவேன் அப்படி சொன்னா அது கிடைக்காது நம்மளுக்கு. Adan Media and Prime Gold Hub presents Siricha Poche the Grand Reunion, powered by Achi Masala, Pasambon Restaurant, Nipura Silver, refreshment partner Tea Talkie.